விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டம் நன்மையை செய்யும், அதாவது எந்த தசாபுக்தி நன்மையை செய்யும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசை நடத்துகின்ற கிரகம், புக்தி நடத்துகின்ற கிரகத்தினுடைய சாரம், பெற்ற இணைவு கிரகங்கள் இதெல்லாம் பொறுத்து தான் சொல்லணும். உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்லணும். இருந்தாலும் விருச்சக லக்னத்தில் பிறந்தாலே சில கிரகங்களின் தசை அவங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும், ஈவன் தீமையை செய்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் அடிப்படையில் ஒரு 30-40% நன்மைகளை செய்யாமல் நகராது. சரிங்களா? தீமை நடந்தாலும் ஒரு நன்மையாச்சும் நடந்தே தீரும். அந்த மாதிரியான நன்மைகளை தருகின்ற தசாபுக்திகள் எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவின் தசை. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, முதன்மையாக இந்த 3 கிரகங்களின் தசைகளும் நன்மையை செய்யும். இறுதியா செவ்வாய் தசை. இதுல ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புக்திநாதனாகவும் வருகின்ற பொழுது உறுதியாக நன்மைகளின் அமைப்பை நீங்க எடுத்துக்கிடலாம். உதாரணத்துக்கு சூரிய தசையில செவ்வாய் புக்தி, சூரிய தசையில குரு புக்தி, குரு தசையில சந்திர புக்தி, சந்திர தசையில சூரிய புக்தி, இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஒருவர் தசைநாதன் ஒருவர் புத்திநாதனா வரும்போது நிச்சயமாக நன்மையின் அளவு உறுதியா